நம்ம ஷோவில் யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா வருங்காலத்தில் வந்து இது மட்டும்தான் இயற்கையோடு ஒன்று இருக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்டாக தான் இது நடந்தது. நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா எல்லா பக்கமே அதுதான் என்னோட சக்ஸஸ் காரணம் கூட சொல்லலாம். ESCCTV வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி பிஹைண்ட் த பிஸ்னஸ் ஷோவில் நான் அவங்க அமிர்த சிவானி. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா ஜெகநாதன் சார் ஃப்ரம் டைகர் பவர் சிஸ்டம். ஸோ வணக்கம் சார். சார், நீங்கள் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷனாக இருக்குங்களா சார்? எந்த காரணத்துக்காக நீங்கள் வந்து சோலார் சூஸ் பண்ணீங்க சார்? வணக்கங்க, நான் என் பேர் ஜெகநாதன். டைகர் பவர் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெடுங்க, ஈரோட்டில் இருக்குங்க. ஈரோடு, தமிழ்நாடு, கேரளா எல்லா பக்கம் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவங்க கேட்ட மாதிரி எதுக்காக ஃபஸ்ட்டு இது ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டீங்க. வருங்காலத்தில் வந்து இது மட்டும்தான் இயற்கையோடு ஒன்று இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு தெளிவான விஷயம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஆரம்பித்தோம். ஸோ நாளடைவில் பார்த்திங்கன்னா இப்போது காற்று, நீர் இந்த மாதிரி இடத்துல இருந்தால் கரண்ட் எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப நாளுக்கு வந்து கரண்ட்டை வந்து உங்களுக்கு நிலக்கரியிலேருந்தே எடுக்க முடியாது, தேவைகள் பத்தாமல் போயிடும். அடுத்தது காற்று வருஷம் 365 நாளும் கிடைக்காது. அப்போது 365 நாள் ஃப்ரீயாக கிடைக்கிது சூரிய ஒளி மட்டும்தான். ஸோ இதை வந்து பிஸ்னஸாக பண்ணுறப்போ நிறையா விஷயங்கள், மரங்கள் வெட்டப்படுது, தடுக்கப்படுது, இயற்கை வளங்களுக்கு பாதுகாக்கப்படுது. ஸோ இது எல்லாமே ஒரு கவனத்தில் கொண்டு தான் இந்த பிஸ்னஸை நாங்கள் ஆரம்பித்தோம். இது யார் கொடுத்த ஐடியா சார்? இது உங்களுக்காக வந்த ஐடியாவா, இல்லை யாராச்சும் அதுக்கு பின்னாடி இந்த ஐடியா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்களா? இதை ஃபஸ்ட்டு டக்குன்னு எங்களுக்கு இந்த ஐடியா வரல. ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் இது நடந்தது. தம்பிக்கு வந்து ஃப்ரெண்டு கோயம்புத்தூரில் இருக்காங்க, அவங்க சோலார் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வேற ஒரு ஃபீல்டில் இருந்தோம். ஸோ அதில் இருந்து சேஞ்ச் பண்ணி இதுக்கு வந்தோம். ஸோ சோலார் இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது ஐடியா இல்லாமல் தான் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது நாங்கள் ஆரம்பித்த டைமில் வந்து சோலார்னால் 99% யாருக்குமே என்னென்னே தெரியாது. அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. அப்போ நாங்கள் வீடு வீடாக, தெருவாக, ஊராக சுற்றினோம் சோலாரை பற்றி அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக. அவ்வளோ பயங்கர சேலஞ்சாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி டெக்னாலஜியோ ஒரு ஈஸியாக ஒரு அணுகக்கூடிய பொசிஷனாக இப்போ எதுவுமே கிடையாது. தோளில் பை தூக்கி காலில் போட்டு போனோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் இதுதான் வேலை. ஒவ்வொரு வீடோ ஸ்டோர் டெப்பாக ஏறுவோம், இறங்குவோம், சோலார் பற்றி புரிய வைப்போம். யாருக்குமே அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. அதை தாண்டி அதை வின் பண்ணி ஜெயிச்சு தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்ருக்கோம். ஸோ இப்போ இருக்கிற ஈஸியெல்லாம் அன்றைக்கி கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஏய் திஷா, நீ இவ்வளோ அழகாக ட்ராயிங் பண்ணுவியா? ஆமாக்கா. அக்கா, உங்கள் ஈசெக் டிவியில் நான் ஜாயின் பண்ணலாமா? இவ்வளோ அழகாக ட்ராயிங் பண்ணுற, கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். அப்போவா எங்கள் சேனல் ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் எங்கள் ஸ்டுடியோ. இதுதான் VFX பண்ணுற க்ரீன் மேட் ஸ்டுடியோ. ஹாய் வர்ஷினி. ஹாய்டா. இவ 12th முடிச்சுட்டே நம்ம டீமோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகே ஷோர், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஈசெக் டிவி நடத்துறது ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் 45 டேஸில் இருந்து 1 இயர் கோர்ஸ் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது. 45 டேஸ் கோர்ஸா? என்னவெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க? ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேரை பேசிக்காக நீ நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். நீ ஸ்கூல் முடிச்சு எந்த காலேஜ் ஜாயின் பண்ணாலும் இந்த கோர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃப்ரா பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் இன்றைக்கே அட்மிஷன் போட போகிறேன். 12th ஹாலிடேஸை நான் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க? மேலும் தொடர்புக்கு ESEC School of Animation and Gaming, a premier division of Erode Sengunder Engineering College, Perundurai, Erode. Phone 9842465500. எப்போ இருந்து சார் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளோ வருஷம் ஆச்சு? நெக்ஸ்ட் இன்னொரு கேள்வி வந்துட்டு, நீங்கள் சொன்னீங்களா அந்த அப்போ அவேர்னஸ் இல்லை, இப்போ மக்களுக்கு எவ்வளோ அவேர்னஸ் கிடச்சிருக்கு சார் இப்போ இந்த ஜென்ரேஷனில்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ்ங்கிறது நாங்கள் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். எங்களுக்கே கற்றுக் கொடுக்குற அளவுக்கு அவங்க அவேர்னஸ் ஆகிட்டாங்க. ஸோ இது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். இதை குவாலிட்டியான முறையில் கொண்டுட்டு போனாங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். அது புரிஞ்சுக்கிட்டு எல்லா பக்கமே சில விஷயங்கள் இருக்குது, அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணி
ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா பெட்டராக இருக்கும். நல்ல பயங்கரமான அவேர்னஸாக இருக்காங்க இன்றைக்கெல்லாம் மக்கள். அதுக்கு கூட இந்த 2 வருஷத்தளவில் எக்கச்சக்கமான அவேர்னஸாக இருக்காங்க. சார் நீங்கள் இப்போ இவ்வளோ நிறைய சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க சார். அதே மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்குல்ல சார், இந்த மொமெண்ட் அந்த ஒரு ஸ்பார்க் மாதிரி நாம் இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பார்க், அந்த ஒரு சின்ன மொமெண்ட் எதனால இவ்வளோ தூரம் உங்களை கொண்டு வந்திருக்குல்ல சார், இந்த இந்த லைஃப் டைமில் இந்த ஜேர்னியில் நான் இந்த விஷயத்தை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா அது என்ன விஷயம் சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2011-12 இபி பவர் ரொம்ப டிமாண்டாக இருந்தது. அந்த டைமுக்கு முன்னே தான் நாங்களும் சோலாருக்கு வந்தோம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் பேட்டரி தான் பயங்கர டிமாண்டில் இருந்தது கரண்ட் இல்லாதனால. அந்த நேரத்தில் நாங்கள் சோலாரும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வந்தோம். ஆனால் அந்த அளவுக்கு டெக்னாலஜி அப்போ இல்லை, அவேர்னஸும் மக்கள்கிட்ட இல்லை. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஒரு பிஸ்னஸ் கூட வச்சுருப்பாங்க. ஸோ சோலார் பண்ணுறாங்கன்னா யூபிஎஸ் பேட்டரி பண்ணுவாங்க, இல்லை எக்ஸட்ரா ஜென்ரேட் பண்ணுவாங்க, இல்லை ஆர்ஓ சிஸ்டமாவது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் பியூர் சோலார் மட்டும்தான் பண்ணுவோன்னு இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். ஸோ ஒரு 2-3 வருஷம் பயங்கரமான அடி, பிஸ்னஸே நடக்கலை, ரொம்ப சோர்ந்து போய் தான் உட்காந்துருந்தோம். என்ன பண்ணுறது, அவசரப்பட்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட வந்தது. ஆனால் அதுலேயும் வந்து நாங்கள் சோலாரை தவிர வேறு எந்த பிஸ்னஸும் பண்ண மாட்டோம் சேலஞ்சோடு இருந்தோம். சில இடத்துல வந்து நல்ல மனுஷங்க சப்போர்ட் பண்ணாங்க, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்பார்க் வந்து நாங்கள் எங்களால் மறக்கவே முடியாது. சக்தி டெக்ஸ் முதல் என் ஆஃபீஸ் வந்துட்டு ப்ராடக்டை காட்டுங்கன்னு சொல்லி செக் பண்ணி, அந்த நேரத்தில் நாங்களும் கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் இருந்தோம். பரவாயில்லைங்க, நீங்கள் ஃபீல்டுக்கு புதுசுன்னு தெரியுது, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என் வீட்டுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி அவர் வீட்டுக்கு என்னை பண்ண வச்சார். சும்மா சின்ன ஒரு 500 வாட்ஸ் தான், ஆனால் அதுதான் என்னோடய முதல் டர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் 1 by 1 வந்தது. அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா நிறையா இன்றைக்கெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனி பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிட்டு எல்லாத்துக்கும் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த ஒரு ஸ்பார்க் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இன்றைக்கி 15 வருஷம் ஆகுது, 14 வருஷம் ஆகுது. இன்றைக்கி அந்த இன்சிடென்ட் மறக்கவே முடியாது. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க சார்? அதே மாதிரி எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லாம் இப்போ வந்துட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா எல்லா பக்கமே சோலார் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சோலார் பவர் பிளான்ட், சோலார் ஹைப்ரிட் சிஸ்டம், பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுபோல் சோலார் வாட்டர் பம்பு பண்ணுறோம். மோஸ்ட்லி வாட்டர் பம்பு நான் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை. ஸோ அதுக்கு சில பர்சனல் காரணங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயிங்கிட்ட எப்போ காசு இல்லைங்கிறது என்னோடய ஒப்பீனியன். அதை தாண்டி அவங்ககிட்ட போய் அவங்களோட மணியை வேஸ்ட் பண்ணது எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அது பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லாதனால நான் சோலார் வாட்டர் பம்பு பண்ணுறதில்ல. இது சோலார் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அதுபோல் சோலார் வாட்டர் ஹீட்டர் பண்ணுறோம். ஸோ இந்த 2 நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு அண்ட் கேரளா 2 சைடுமே பண்ணிகிட்ருக்கோம். சார், இப்போ சோலாரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது? எந்த மாதிரிலாம் சோலார் இப்போ யூஸ் பண்ணலாம்? எப்படி லார்ஜாக எந்தெந்த ஏரியாஸ்க்குலாம், எந்த ஃபீல்டுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் வந்து டொமஸ்டிக் வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது. வீட்டு சர்வீஸுக்கு 100% பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் கமர்ஷியல் இருக்குது, பேக்கரி, இண்டஸ்ட்ரி, ஆஃபீஸு, கமர்ஷியல், ஹாஸ்பிட்டல், காலேஜு, ஹாஸ்டல், இந்த மாதிரி இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுபோக அடுத்த டெக்னாலஜி வந்துருச்சு, அதாவது லித்தியம் பேட்டரி வச்சு பண்ணக்கூடிய டெக்னாலஜியும் வந்துருச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் டைமுக்கு மேலே நீங்கள் பேட்டரி ஸ்டோரேஜ் பண்ணோம்னா ஈவினிங் டைமுக்கு மேலே வெடி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜியெல்லாம் இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. அதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹைப்ரிட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சார், இப்போ ஃப்யூச்சரில் சோலாரோட தேவை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சோலார் இல்லாமல் இனிமேல் வருங்காலத்தில் மின்சாரங்கிறது பயங்கர கேள்விக்குறியாக தான் இருக்கும். காற்றாலை இருக்குது, முன்ன சொன்ன மாதிரி கோல் இருக்குது. அது எல்லாமே வந்து நிரந்தரமாக நமக்கு கிடைக்குமானா வாய்ப்பு இல்லை. அப்போ நமக்கு தேவை சூரிய ஒளி. அந்த சூரிய ஒளியை நம்ம எந்த அளவுக்கு டெக்னாலஜியை இன்னும் நாளுக்கு நாள் டெக்னாலஜி அதிகப்படுத்தி இன்னும் நிறையா கண்டுபிடிப்பை பண்ணுறீங்களோ தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நாளுக்கு நாள் தேவைகள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஏசி இருந்த வீட்லையெல்லாம் இன்றைக்கி வந்து 3 ஏசி போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்தளவுக்கு கரண்ட்டு நமக்கு தேவைப்படுது. அப்போ நமக்கு தேவையான கரண்ட் பவர் தேவை. அப்போ அதை எங்கேருந்து எடுக்குதுன்னா சோலார்லேருந்து எடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தர சொல்யூஷனாக இருக்குமே தவிர மற்ற எதை எடுத்தாலும் உங்களுக்கு நிரந்தரம் இல்லாத சொல்யூஷன் தான். ஒன்று காற்று அழிக்கணும், இல்லைன்னா கோலை எடுக்கணும். ஸோ அது 4 காலம் பூரா கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ எங்கேருந்து கிடைக்கும்? சோலாரில், சூரிய ஒளியிலேருந்து தான் கிடைக்கும். எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம வாழ்கிறதுக்கு வந்துட்டு சோலார் பவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
நான் இன்ஜினியரிங் படிக்கும்போதே 3D அனிமேஷன், VFX, AR எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டு மீடியாவில் நல்லா சம்பாதிக்கணும். அவ்வளோதானே, அதுக்கு தான் நம்ம ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கே. நானும் ட்ரோன் டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ட்ரோன் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசை. அவ்வளோதானே, உன்னோட கனவை நனவாக்க நம்ம ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. என்கிட்ட நிறையா புது ஐடியாஸ் இருக்குது. இது மூலமாக ப்ராடக்ட் கிரியேட் பண்ணும் அண்ட் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும். இதுக்கு ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் வேணும். அவ்வளோதானே, உன்னோட ஐடியாவை ஸ்டார்ட் அப்பாக இனிஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ரோபோட்ஸ்னால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரோபோட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகி நிறைய ரோபோட்ஸ் வரும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு தான் நம்ம ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கே. நான் இன்ஜினியரிங் படிக்கும்போதே IAS, IPS, TNPSC கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதுறதுக்கு ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கு தான் நம்ம ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் IAS அகாடமி இருக்கே. இன்ஜினியரிங் படிக்கும்போதே என்னோட ஹையர் ஸ்டடீஸை அப்ராடில் பண்ணுறதுக்கு ஒரு கரியர் கைடன்ஸ் தேவைப்படுது. அவ்வளோதானே, உன்னோட ஃபாரின் ட்ரீம் அச்சீவ் பண்ண நம்ம ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இப்போ வளர்ந்து வர EV டெக்னாலஜி லேர்ன் பண்ணி நிறைய EV ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் EV லேப் இருக்கே. சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுலேயும் மெயினாக அப்டேட்டட் டெக்னாலஜியை வச்சு 3D காங்கிரீட்டை பற்றி கற்றுக்க ஒரு நல்ல காலேஜ் வேணும். எப்பவுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நம்ம ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கே. AR/VR லேப், ட்ரோன் டெக்னாலஜி, EV லேப், IS அகாடமி, 3D கான்ட்ராக்ட் பிரிண்டிங், ரோபோட்டிக் லேப், இன்குபேஷன் சென்டர், இந்த மாதிரி எல்லா லேபும் தமிழ்நாட்டிலே ஒரே இடத்துல இருக்க நம்ம ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான். அதே மாதிரி இப்போ ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரினர்ஸ்க்குலாம் நீங்கள் என்ன சார் டிப்ஸ் கொடுப்பீங்க? நீங்கள் இவ்வளோ நிறையா சேலஞ்சஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களா சார்? ஸோ அந்த சேலஞ்சஸ்லேருந்து நான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நானும் பண்ணியிருக்கேன். சேலஞ்சஸை தாண்டி நம்மளும் அப்பப்போ சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம்ல சார். இதை பண்ணாமல் இனிமேல் வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இந்த தப்பு நான் பண்ணேன், நீங்கள் பண்ணாதீங்க, அப்படி 2-3 டிப்ஸ் அவங்களுக்கு. இன்றைக்கி டிப்ஸு கேட்டு பண்ணக்கூடிய ஜென்ரேஷனெல்லாம் இல்லைம்மா, அதெல்லாம் கடந்து வந்துருச்சு. சரிங்களா? ஒரே ஒரு விஷயந்தான், பண்ணுற விஷயத்தை குவாலிட்டியாக பண்ணணும். ப்ரைஸுக்காக குறைச்சி பண்ணுறது நீங்கள் ஃபீல்டில் ரொம்ப நாள் இருக்க முடியாது. கொடுக்குற விஷயம் குவாலிட்டியாக இருந்ததுன்னா அந்த கஸ்டமர் கடைசி வரைக்கும் உங்களை நீங்கள் போக தேவையில்ல, கஸ்டமர் உங்களை நல்லபடியாக மேலே கொண்டு போவாங்க. இது எக்ஸாம்பிள் எனக்கு நிறையா இருக்குது. எங்கிட்ட 100%ல் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5% ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கலாமா தவிர மீதி 95% என்னோடய கிளைண்ட்டு எங்கிட்ட தான் இருக்காங்க இந்த 15 வருஷத்தில். இதில் நான் பெருமையாக சொல்ல முடியும் என்னால். சில இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன கரெக்ஷன் இருக்கலாம், அது கம்யூனிகேஷன் மிஸ்டேக்குனால இருந்திருக்கலாம். ஆனால் 95% பார்த்திங்கன்னா என்னோடய கிளைண்ட் எங்கிட்ட தான் இருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 6-7 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா கஸ்டமர் என்னை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு எங்களோட குவாலிட்டி இருக்குது, சர்வீஸ் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா அவங்களோட கோஆப்ரேட் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறோமோ அந்தளவுக்கு அதுக்கு மேலே கஸ்டமர் நமக்கு நல்லா சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. ஸோ புதுசாக வரவங்க எல்லாருமே குவாலிட்டியாக பண்ணுங்கள், உங்களை அது கை கொடுத்து கூட்டிகிட்டு போகும். தேங்க்யூ சார். சார் இப்போ கான்டாக்ட் எப்படி சார்? இப்போ பீப்புள் உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுனா எந்த மாதிரி வேலை கான்டாக்ட் பண்ணாங்க? வெப்சைட் மூலியமாக இல்லை டேரெக்டாக வருவாங்களா? எனக்கு வெப்சைட் மூலமாக வர்றதை விட சோஷியல் மீடியாவில் வர்றதை விட மவுத் வாய்ஸ் வழியாக வர்றது அதிகம். நான் வீட்டில் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு, இவர்கிட்ட நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சொல்கிற வார்த்தைகள் எனக்கு பல மடங்கு நல்லா க்ரோத்தாக இருக்குது. ஸோ இதுதான் எப்போவுமே நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகுது. அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெக்னாலஜி நிறையா இருக்குது, சோஷியல் மீடியாவில் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க, அதை பார்த்து நிறையா கால்ஸ் வருது. ஹாப்பி, சந்தோஷம்தான். ஆனால் உங்கள் வாய் வழியாக வர வார்த்தைகள் அதுக்கு அளவிட முடியாத மதிப்பு அதிகம். ஸோ அதுதான் என்னோடய சக்ஸஸுக்கு காரணமும் கூட சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களது tigersolar.in அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. அதுபோக info@tigersolar.inங்கிற மெயில் ஐடி இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது. நான் அதை ஷேர் பண்ணுறோம், ஸ்க்ரீன்லேயே வரும், நீங்கள் அதை பார்த்து கால் பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா எங்கே வேணாலும் நீங்கள் அழைக்கலாம். நாங்கள் உங்களுக்கு 100% குவாலிட்டியாக பண்ணி தருவோம். ப்ரைஸு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுபோக சர்வீஸ் பெட்டராக இருக்கும். எந்த கம்பெனி எங்களுக்கு சர்வீஸ் பெட்டராக அக்ரிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட தான் நாங்கள் டைப் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. குவாலிட்டியும் சரி, சர்வீஸும் சரி பெட்டராக இருக்கும், 100% பெட்டராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ உங்கள் ஜேர்னி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஃப்யூச்சரில் ஒரு ஆண்டர்ப்ரினர்ஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஈசெக் டிவி வியூவர்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான பிஹைண்ட் த பிஸ்னஸ் ஷோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்